உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீர்நிலை சீரமைப்பு பணிகளை தவேக அரசு அடியோடு கைவிட்டு விட்டதால் சென்னையில் கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆகாய தாமரைகள் படர்ந்து பராமரிப்பு இன்றி நீர்நிலைகள் பாழாகி வருகின்றன. நீர்நிலை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 13 முக்கிய ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை பராமரித்து சீரமைக்க கடந்த திமுக ஆட்சியில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் வேளச்சேரி, புழல், ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முக்கிய ஏரிகளையும், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளையும் பராமரித்து குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நீர்நிலைகள் சீரமைக்கப்படாமல் குப்பை கூலங்களாக அசுத்தமாக துர்நாற்றம் வீசி காட்சியளிக்கிறது. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அருகில் உள்ள அடையாற்றில் சீரமைப்பு பணி செய்யாததால் தண்ணீர் முழுவதும் ஆகாய தாமரை படர்ந்து குப்பைகளாக காட்சியளிக்கிறது. அத்துடன் இந்த தண்ணீர் அசுத்தமாக காட்சியளிக்கிறது. மேலும் மாடுகளும் அதில் இறங்கி செல்வதாலும் பிற கழிவுகளாலும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வேளச்சேரி ஏரியில் சீரமைப்பு பணிகள் நடந்து வந்த நிலையில் மே மாதத்தில் இருந்து பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டதால் வேளச்சேரி ஏரியில் முழுவதும் ஆகாய தாமரை படர்ந்து காணப்படுகிறது. பருவமழைக்கு முன் நீர்நிலைகளை பராமரித்து பாதுகாத்தால் ஏரிகளில் தண்ணீர் தேங்கும், நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்றும் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். நீர்நிலை சீரமைப்பு பணிகளை தவேக அரசு அடியோடு கைவிட்டு விட்டதால் சென்னையில் கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆகாய தாமரைகள் படர்ந்து பராமரிப்பு இன்றி நீர்நிலைகள் பாழாகி வருகின்றன. நீர்நிலை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 13 முக்கிய ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை பராமரித்து சீரமைக்க கடந்த திமுக ஆட்சியில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் வேளச்சேரி, புழல், ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முக்கிய ஏரிகளையும், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளையும் பராமரித்து குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நீர்நிலைகள் சீரமைக்கப்படாமல் குப்பை கூலங்களாக அசுத்தமாக துர்நாற்றம் வீசி காட்சியளிக்கிறது. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அருகில் உள்ள அடையாற்றில் சீரமைப்பு பணி செய்யாததால் தண்ணீர் முழுவதும் ஆகாய தாமரை படர்ந்து குப்பைகளாக காட்சியளிக்கிறது. அத்துடன் இந்த தண்ணீர் அசுத்தமாக காட்சியளிக்கிறது. மேலும் மாடுகளும் அதில் இறங்கி செல்வதாலும் பிற கழிவுகளாலும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வேளச்சேரி ஏரியில் சீரமைப்பு பணிகள் நடந்து வந்த நிலையில் மே மாதத்தில் இருந்து பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டதால் வேளச்சேரி ஏரியில் முழுவதும் ஆகாய தாமரை படர்ந்து காணப்படுகிறது. பருவமழைக்கு முன் நீர்நிலைகளை பராமரித்து பாதுகாத்தால் ஏரிகளில் தண்ணீர் தேங்கும், நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்றும் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.